வச்சுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ரொம்ப போராடணும். அதனால் முன்யோகமாக நிறைய பேர் இருந்தாலும் பின்யோகமாக கஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் தவிர்த்து ஏதாவது ஒரு ஆன்மீக துறையிலையோ ஒரு மக்கள் தொடர்புலையே போயிட்டே இருப்பாங்க தனுசு ராசி. எத்தனை சிந்தனைகள் எத்தனை பணவரவு இருந்தாலும் ஒரு தர்ம சிந்தனை தனுசுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. கொடுத்து உதவணுங்க, பாவம் கொடுத்து உதவுவோம் அப்படின்னு. உறவுகளுக்கு மட்டும் இல்லைங்க, யார் இருந்தாலும் கொடுத்து உதவக்கூடிய இந்த கொடுத்து அப்படி இந்த கை கரம் உங்களுக்கு அப்படி கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இயற்கையிலேயே இருக்கும். அந்த குருவுடைய அமைப்பு, அந்த குருவுடைய அமைப்பு இது மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல கல்வி ஞானம், நல்ல அரசியல் ஞானம், அடுத்தவங்களுக்கு உட்காந்து சொல்லி கொடுக்குற யோகம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் நல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சுயநலம் அப்படிங்கிற குருவுக்கு எப்படின்னா எல்லா வித்தையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தன்னை எடுத்து ஒரு சூட்சும ரகசியத்தை வச்சுருப்பாங்க. அர்ஜுனனுக்கே பார்த்தீங்கன்னா இந்த குருஷேத்திரத்தில் நடக்கும் போதெல்லாம் நிறைய விஷயத்த மறைச்சி வச்சுருப்பார். கிருஷ்ண பகவானே மறைச்சி வச்சுருப்பார். சொல்லிட்டோம்னா அவர் நடத்திட்டா பிராணமே முடிஞ்சு போயிருமே, இதிகாசமே முடிஞ்சு போயிரும்ல. அது எந்த இடத்துல புள்ளி வைக்கணும், அந்த தந்திரம் யாருக்கிட்ட இருக்குன்னா எப்பயுமே குருவாக வழி நடத்தக்கூடிய அந்த இலக்கு புள்ளி எங்கே இருக்குன்னு யாருக்கு சொல்லணும்னு சொல்லக்கூடிய விஷயங்களை விஸ்வாமித்திரராக இருக்கட்டும், ஒவ்வொரு குருஜிக்கிட்டே எவ்வளவு நம்ம புராணம் கதையில் படிக்கிறோம். இதெல்லாம் அந்த தனுசுக்கு தான் உண்டுங்க. அந்த எந்த இடத்துல புள்ளி இருக்குது, எப்படி நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்கிற சின்ன சின்ன விஷயத்தை தன்னகத்தே வச்சுக்குவாங்க. அதை குழந்தைங்க கூட சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா பீக்காக இருந்தார், நல்லா சாதிச்சார், நல்லா சம்பாரிச்சார், எல்லாமே சொல்லுவாங்க. அதை வளர்த்து விடுறதுக்கு யாராவது இருந்தாங்களா, ஃபாலோ பண்ணுறதுக்கு யாராக இருந்தாங்களா? இருக்காது. இது உண்மையா? நீங்கள் தனுசு ராசியாக இருந்து பார்த்துட்ருப்பீங்க. கமெண்ட் பாக்ஸில் பதிலை போடுங்க, சரிங்களா? நம்மளுடைய பலாபலன், நம்மளுடைய வாழ்க்கை தரம் வேற வேற விஷயத்தில் வேற வேற கோணத்தில் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் உங்ககிட்ட இருக்குங்க. ஒரு சாதாரண படிப்பு கூட படித்து ஒரு ஃபைனான்ஸ், பணம் பெரிய புகழ் அடைகிறது, பணத்தை இழக்கக்கூடிய விஷயமும் நடக்கும் உங்ககிட்ட. ஏன்னா குருவோடைய இடம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு தொழிலுக்காகவோ ஒரு கௌரவ குறைச்சல் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த கேஸை நான் ஜெயிக்கணுங்க, அதற்காக நான் எத்தனை லட்சம் செலவு பண்ணியிருப்பேன், என் சொத்தை வித்தாவது அந்த கௌரவத்தை நான் பிடிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்களுக்கு எப்பயுமே தலை தூக்கி இருக்கும்.